அதாவது யூரோப் நாடுகளில் போய்ட்டு உங்களோட என்ஜினியரிங் நீங்கள் செய்யலாம். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விஷயம் இருக்குது. உங்களுக்கு அங்கே என்ஜினியரிங் முடிக்கிறதோட வந்துட்டு, அதாவது லோவோ கோஸ்ட்டோட முடிக்கிறதோட வந்துட்டு அங்கேயே உங்களுக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தராங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த துறையில், அதாவது 17 வருடங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இந்த துறையில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒரு நிறுவனம். ஸோ அவங்கள்ட்ட இது சம்மந்தமாக பேசலாம். ஒரு நம்பிக்கையான நிறுவனம்ன்றதால ஸோ அவங்கள்ட்ட இந்த விஷயம் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மெயினாக ஸ்ரீலங்காவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் முடித்தவங்களுக்குரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குற நேரத்தில், சேலரிஸ் பார்க்குற நேரத்தில் ஒரு வேர்ல்ட் கிளாஸ், அதாவது உலகத்தரத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படுதில்லை. இப்படியான நேரத்தில் இவங்க ஒரு யூரோப் கண்ட்ரீஸில் ஒரு டிகிரியை செய்வாங்கன்னு சொன்னால், இன்ஜினியரிங் டிகிரிஸ், இவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் மார்க்கெட்டுக்கு, நல்ல ஒரு ஜாப்புக்கு போகக்கூடியதாக இருக்குது. இதில் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறது லட்வியா, லித்வேனியா, அதே நேரம் ஸ்லோவேனியா, ஸ்லோவாக்கியா, எஸ்டோனியா, இப்படி கண்ட்ரிஸ் இருக்குது. இதில் மெயினாக லித்வேனியான்னு போடுற கண்ட்ரிகளில் செங்கன் கண்ட்ரிஸ் 26 நாட்டுக்கும் போய் வரலாம். செங்கன் கண்ட்ரிஸ், அதாவது ஜெர்மன், ஃப்ரான்ஸ் எல்லாத்துக்குமே அக்சஸ் இருக்குது. ஸோ இப்படியான ஒரு நாட்டில் போய்ட்டு ஒரு டிகிரியை முடித்தாங்கன்னா யூரோப் ஒர்க் பர்மிட் கிடைக்கும், யூரோப்பில் ஒர்க் பண்ணலாம். கொஸ்ட்டும் உண்மையிலேயே ரிலேட்டிவ்லி ஸ்ரீலங்காவில் செய்கிறத விட கொஞ்சம் தான் கூட. ஒரு $4,000 $5,000 எல்லாம் கோர்சஸ் இருக்குது. ஸோ பார்ட் டைம் ஜாப்பை செஞ்சு கொண்டு ஒரு நல்ல ஒரு ஓப்பன் கொண்டு போகலாம். நல்ல கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம்.